எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 10வது பாட்டு, 10வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் எல்லாம் புக் எடுத்துக்கோ. 10வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, பீஷ்ம உவாச்சா, பீஷ்மர் சொல்றாருன்னு அர்த்தம். பீஷ்ம உவாச்சா, பீஷ்மர் சொல்றாருன்னு அர்த்தம். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்தோர்நாம சகசிரேன புருஷ சததோத்திதக. இந்த 2 புள்ளி வருது பாருங்க கடைசியில். அது இருந்ததுன்னா ஹான்னு அர்த்தம். புருஷ சததோத்திதா, அந்த 2 புள்ளி வந்ததுன்னா ஹா வரணும். அது பக்கத்தில் என்ன வருதோ அது வருது. திரு வந்து திருது துன்னு வரும். த இருந்ததுன்னா ஹா, த இருந்ததுனால ஹா, து இருந்ததுன்னா து, அப்படி வரணும். அந்த 2 புள்ளிக்கு அர்த்தம் அதுதான். அது படிக்க படிக்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். 2 கோடு வரும். 2 கோடு வந்தால் ஃபுல் ஸ்டாப் மாதிரி, ஒரு கோடு வந்ததுன்னா கம்மா மாதிரி. அது அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அது கொஞ்ச நாள் ஆனால் அதை சான்ஸ்கிரிட் இதை கூட கூட படிச்சுட்டே வந்தால் தான் புரியும். நான் சொல்கிறேன் பாருங்க. ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சகசிரேண புருஷ சதோத்யஹ. ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சகசிரேண புருஷ சதோத்யஹ. ஸ்லோகம் இதுதான். ஜெகத் பிரபும், ஜெகத் பிரபுன்னு, ஜெகம்னா உலகம், பிரபுன்னா அந்த உலகத்துக்கு அதிபதி, உலகை சிருஷ்டிச்சவன் வச்சுக்கலாம். உலகை சிருஷ்டி பண்ணவன் ஜெகத் பிரபும். தேவதேவம், தேவன்னா தேவர்கள், தேவதேவம்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். ஜெகத் பிரபும் தேவதேவம். அனந்தம், அனந்தம்ன்றது என்னன்னா, அந்தம் நீங்க முடிவு, ஆதி அந்தம் சொல்ற பாருங்க. ஆதின்றது ஆரம்பம், அந்தம்ன்றது முடிவு. அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாதது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணு வந்து முடிவில்லாதவரான். அனந்தம். புருஷோத்தமம், புருஷோத்தமன்றது வந்து புருஷர்கள்லயே வந்து வசத்தியானவன். புருஷர்கள்லயே புருஷர்களுக்கெல்லாம் தலைவர்னு வச்சுக்கலாம். உத்தமன்றது வந்து அந்த இடத்துல புருஷ உத்தமன் சொல்றாளே, புருஷோத்தமன் சொல்றாளே, புருஷ உத்தமன்றதுல உத்தமன்றதுக்கு என்னன்னா தூய்மையானவன்றது. அப்படி இல்லை, புருஷர்களில் தூய்மையானவன்றது கிடையாது. அப்படி கிடையாது. அந்த புருஷர்களின் உயர்ந்தவர்னு வச்சுக்கலாம். உத்தமன்றதை விட புருஷர்களின் உயர்ந்தவர்னு சொல்லணும். அதுதான் கரெக்ட். ஏன்னா புருஷோத்தமர்கள் பாகவதோத்தமர்கள்லாம் நிறையா இருந்திருக்கா. பாகவதர்களாக இருந்தவா அவெல்லாம் நிறையா இருந்திருக்கா. அதனால உத்தமன்றதுக்கு வந்து இந்த இடத்துல தலைவன்றதான் இருக்கணும். புருஷோத்தமன், அனந்தம், புருஷோத்தமம். ஸ்துவன்னாம, ஸ்துவன்னா பெருமை, அந்த பெருமையை சொல்றது. ஸ்துவன்றது பெருமை. ஸ்துவன் நாமன்னா அந்த மகாவிஷ்ணுவோட நாமங்களின் பெருமைகளை சொல்றது. சகசிரேன, சகசிரம்னா 1000, ஞாபகம் வச்சுங்க. சகசிரம்ன்றது 1000 சான்ஸ்கிரிட்ல. சதம்னா 100, தசம்னா 10, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தசம்னா 10, சதம்னா 100. அதான் சதம் அடித்தார்ன்றா பாருங்க, அதுதான் தசமுகன்னு பேரு ராவணனுக்கு. தசமுகன் தான், 10 முகம், தசமுகன்றது தான். சகசிரம்னா 1000. ஸ்தோர்நாம சகசிரேன அப்படின்னா 1000 பெயர்களை கொண்டவன், பெருமைக்குரிய. ரேனன்றது வருது இல்லையா, அதனால உரியாத வந்துடும். அந்த சகசிரேன என்பது 1000 நாம ஊதிய பெருமைகளை கொண்டவன். அதான் இந்த சகசிர நாமத்தில் வரும். பின்னாடி 1000 நாமம் நம்ம சொல்ல போறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. போன உடனே ஒரு 22 ஸ்லோகம் போன உடனே உண்மையான அந்த பேரெல்லாம் ஆரம்பமாகும். அப்போ அதில் தான் மகாவிஷ்ணுவோட பேரே வரும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவரோட பெருமைகளை சொல்றது தான், முன்னுரை மாதிரி தான் இதெல்லாம். அதுதான் என்ன சொன்னேன், சகசிரேனன்றது வந்து பெருமைக்குரிய 1000 நாமங்களை கொண்டவன். சததோத்திரகன்றத நீங்க 3 இதாக பிரிச்சுக்கணும். சதா, தோத்தி, இதா, அப்படி எடுத்துக்கணும். இதான்றது இருக்கிறது. சதான்னா எப்பயுமே, சதா சர்வகாலம்ன்ற பாருங்க. நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் உண்டு சதா சர்வகாலம்னு. அது மாதிரி சதான்னா சதேன்றதுக்கு வந்து எப்போதும்னு அர்த்தம். தோத்தின்றது வந்து அவரை வந்து இது பண்றது, புகழது, ஸ்தோத்திரம் பண்றது, அவரை வந்து உச்சரித்து அர்ச்சிக்கிறதுன்ற அது அவரை ஸ்தோத்திரம் பண்றது, அதுதான் தோத்தி. இதான்னா இருக்கணும், இருக்கிறது, பிரசன்ட் கண்டினியூஸ். அது எப்போ பார்த்தாலும் அவரை சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் புருஷ சததோத்திதக. சொன்னாம உச்சரித்து கொண்டே இருங்க.
அப்படின்னு யார் சொல்றது? பீஷ்மர் சொல்றார். பீஷ்மர் வந்து என்ன சொல்றார்? உலகைக்கெல்லாம் உலகை சிருஷ்டிச்சவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அந்தம் என்ற முடிவு இல்லாதவன், புருஷர்களிலே உயர்ந்தவன், ஸ்துவன் நாமக்கு வந்து பெருமை தான். ஸ்துவன்னா பெருமை. பெருமையான 1000 நாம 1000 பெயர்களை கொண்ட, பெருமைக்குரிய 1000 பெயர்களை கொண்டவன் வச்சுக்கோ. பெருமைக்குரிய 1000 பெயர்களை கொண்டவன். அவனை என்ன பண்ணும்? சதா சர்வகாலம் அவரை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா பீஷ்மர் சொல்றாரு இந்த இடத்துல. அதான் பீஷ்ம உவாச்சான்னு வருது பாருங்க. பீஷ்மர் கேட்டான்றதுக்கு அதை உவாச்சா தான், சொல்றாருன்றதுக்கு உவாச்சா தான், எல்லாத்துக்கும் அந்த உவாச்சான்றது காமன். எஸ், தேங்க்யூ.